ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தளபதி விஜயோட நடிப்புல வெளியான ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோ வந்து ஜெயில்ல இருக்காரு. ஜெயிலரா இருக்கிற கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால அவர டிரான்ஸ்ஃபரும் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு நாள் அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துருது. அதனால அவரோட பொண்ண விஜய் வந்து எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது மமிதா பைஜுவ வந்து ஒரு சோல்ஜர் ஆக்கணும் இந்தியன் ஆர்மிக்கு அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் மமிதா பைஜுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாமயே இருக்கு. அவங்களும் வட்ட தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தளபதி விஜயோட கடந்த காலத்த எப்படி மமிதா பைஜு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. கடைசியில விஜய் நினைச்ச மாரியே மமிதா பைஜுவ ஒரு சோல்ஜர் ஆக்குனாங்களா இல்லையா? எதனால தளபதி விஜய் வந்து ஜெயிலுக்கு போனாரு? பாபி டியோலுக்கும் தளபதி விஜய்க்கு என்ன சம்பந்தம்? எதனால இவர் இத்தன நாளா உண்மைய மறைச்சு யாருக்கும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காரு? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வினோத் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர எப்படி கொண்டு போணுமோ, அத ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா தளபதி விஜய்க்கு வந்து இது கடைசி படம். அதனால அவரோட நடிப்ப பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவரோட போலீஸ் ஆக்டிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், மாஸ் டயலாக்கா இருக்கட்டும், இது எல்லாருமே தளபதி விஜய் வந்து மாஸா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வில்லனா நடிச்ச பாபி டியோலும் அவரோட ஒர்க்க வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸ்ல வர அந்த வில்லத்தனத்தலாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மாஸா இருக்கும். கடைசி கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத மாரி ஒரு ட்விஸ்ட்ட வச்சு வேற படத்த முடிப்பாங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் வந்து ஃபைட் காட்சி எல்லாத்தையுமே அனல் பறக்குறாப்புல சூப்பரா காமிச்சிருக்காரு. அதுலயும் கடைசி கிளைமேக்ஸ்ல வர அந்த ஃபைட் சீன பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, அது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா காமிச்சிருந்தாங்க. என்னதான் அது சிஜி ஒர்க்க போட்டு நல்லா பண்ணியிருந்தாலும், அத வந்து மக்களுக்கு ஏத்த மாரி நம்ம சினிமாட்டோகிராஃபர் வந்து சூப்பரா ட்ரோன் ஷாட், ரொட்டேட்டிங் ஷாட், அந்த ஸ்லோமோ ஷாட் இதெல்லாம் வச்சு சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த மாஸ் சீன் எல்லாத்தையுமே சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, அனிருத் வந்து அவரோட ஒர்க்க வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. படத்துல பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. வில்லனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஹீரோக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், அது போக ஹீரோக்கு ஃபிளாஷ்பேக்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர வச்சு அப்படின்னு மியூசிக் டைரக்டர் அனிருத் வந்து வேற லெவல்ல சம்பவமே செஞ்சுட்டாரு. படத்துல டைரக்டர் வினோத் வந்து எங்கேயுமே குறை வைக்காத மாரி ரசிகர்களுக்கு ஏத்த மாரியே படத்த கொண்டு போயிருக்காரு. விஜய்க்கு ஏத்த மாரி ஃபைட் சீனா இருக்கட்டும், டயலாக்கா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், ரொமான்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காம நல்லா கொண்டு போயிருக்காரு. அது போக படத்துல சொசைட்டிக்கு ஏத்த மாரி சில மெசேஜையும் சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து எவ்வளோ பாதுகாப்பா இருக்கணும், அவங்களுக்கு குட் டச்னா என்னது, பேட் டச்னா என்னது, அத ஸ்கூல்லயே சொல்லிக் குடுத்து வளர்க்கணும் அப்படின்னு அந்த கருத்தா இருக்கட்டும். பெண்கள் நெனச்சா எந்த துறையிலனாலும் சாதிக்க முடியும்னு சொல்ற அந்த கருத்தா இருக்கட்டும். இது எல்லாமே டைரக்டர் வந்து சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்துல வர அந்த ஃபிளாஷ்பேக் காட்சிய பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அதுல தளபதி விஜய் வர அந்த போர்ஷன்ல போலீஸ் கெட்டப்ப போட்டு ஒரு போர்ஷன் வரும். அதுல வந்து கத்திய வச்சுக்கிட்டு அனல் பறக்குறாப்புல ஒரு ஃபைட் காட்சி இருக்கும். அந்த இடத்துலயும் சொசைட்டிக்கு ஏத்த மாரி ஒரு மெசேஜ சொல்லியிருப்பாங்க. பெண்கள் வந்து எதனாலும் எதிர்த்து தான் போராடணும். தலை குனிஞ்சு அந்த போராட்டத்துல இருந்து நம்ம வெளிய வரக்கூடாது. அப்படின்னு சொல்ற அந்த கருத்து உண்மையிலேயே மாஸா இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, படத்துல பெருசா நெகட்டிவ்ன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா 3 மணி நேரம் 3 நிமிஷம் இருக்கு. அதுல காமெடி காட்சிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்குன்னா, காமெடி காட்சி இந்த படத்துக்கு தேவையே இல்ல. அதே மாரி மமிதா பைஜு பண்ற சில காட்சிலாம் பார்க்கும்போது, என்னடா இந்த கேரக்டர் இவ்வளோ நடிக்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது போக கடைசி கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத மாரி ஒரு ட்விஸ்ட்ட வச்சு முடிச்சாலும், அதுலயும் சில இடத்துல நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே டைரக்டர் சரி பண்ணியிருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்ன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் குடுத்துருக்காங்க. அதனால ஃபேமிலியோட இந்த படத்த தியேட்டர்ல பார்க்கிறத அவாய்ட் பண்ணிருங்க. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 7.3 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.